ஹாய், வெல்கம் டு மை சேனல். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? நானும் ரொம்ப சூப்பராக இருக்கேன். ஃப்ரீ சம்மர் 30 டே வெயிட் லாஸ் சேலஞ்சோட இந்த டபுள் ஆஃபர் இருக்கக்கூடிய செகண்ட் பேட்ச் ஜூன் 6ஆம் தேதி ஸ்டார்ட் பண்ண போகிறோம். இதோட ஃபஸ்ட்டு பேட்ச் வந்து பார்த்திங்கன்னா ஏப்ரல் 23 வந்து ஸ்டார்ட் பண்ணும். அதில் இப்போ வெயிட் லாஸ் பண்ணிட்டுருக்கக்கூடிய சிஸ்டர்ஸ்லாம் ரொம்ப சூப்பராக அவங்களோட உடல் எடையை குறைச்சிருக்காங்க. இது வரைக்கும் இந்த 25 நாளில் வந்து பார்த்திங்கன்னா 2.25 3 கிலோ வரைக்கும் அவங்களோட உடல் எடையை எந்த ஒரு உடற்பயிற்சியும் இல்லாமல் ஹெல்த்தியான உணவு வயிறு ஃபுல்லாக சாப்பிட்டு அவங்களோட உடல் எடையை குறைச்சிட்டு வந்துட்டுருக்காங்க. ஏப்ரல் 23ஆம் தேதி இந்த சேலஞ்ச் ஸ்டார்ட் பண்ணும்பொழுது ஒரு சில சிஸ்டர்ஸ் சொன்ன விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சிஸ்டர் நீங்கள் கொடுத்துருக்க ஆஃபர் எங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும், ஆனால் கரெக்டாக ஃபாலோ பண்ணணும் அப்படின்னு சொல்லியிருக்கீங்க. லீவ் டைம் பசங்களை கூட்டிகிட்டு நாங்கள் வெளியே போகிற மாதிரி இருக்கும், ஊருக்கு போகிற வேலைகள்லாம் இருக்குது. இந்த டைமில் நாங்கள் பிரேக் பண்ணுற மாதிரி இருந்துச்சுன்னா அந்த செகண்டாக இருக்கக்கூடிய ஆஃபரை நாங்கள் வந்து மிஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். இதுவே நீங்கள் வர மாதம் வச்சுங்க அப்படின்னா கண்டிப்பாக நாங்கள் ஃபாலோ பண்ணுவோம் அப்படின்னு ஒரு சிலர் சொன்னாங்க. இன்னும் ஒரு சிலர் வீடியோவை லேட்டாக வந்து பார்த்துட்டு நாங்கள் இப்போ வந்து ஜாயின் பண்ண முடியுமா அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தாங்க இல்லையா. நீங்கள் எல்லோரும் இந்த செகண்ட் பேட்ச் ஜூன் 6ஆம் தேதி நடக்கக்கூடிய இந்த சேலஞ்சில் நீங்கள் கலந்துக்கலாம். அதே மாதிரி டபுள் ஆஃபர் இருக்கக்கூடிய சேலஞ்ச் தான். இந்த டபுள் ஆஃபர் அப்படின்றது ஆல்ரெடி வீடியோ பார்த்தவங்க எல்லாருக்குமே நல்லாவே தெரியும். புதுசாக பார்க்குறவங்களுக்கு நான் இப்போ உங்களோட ஷேர் பண்ணுறேன். இந்த 30 டே வெயிட் லாஸ் சேலஞ்ச் அப்படின்றது ஃப்ரீ தான். என்ட்ரி ஃபீஸ் மட்டும் பே பண்ணிவிட்டு இந்த சேலஞ்சில் நீங்கள் கலந்துக்கலாம். அந்த 30 நாளும் நீங்கள் கரெக்டாக யார் யாரெல்லாம் ஃபாலோ பண்ணுறீங்களோ அவங்க உங்களோட ஐடியல் வெயிட் வர வரைக்கும் மந்த்லி இந்த என்ட்ரி ஃபீஸ் மட்டும் பே பண்ணிவிட்டு உங்களோட ஐடியல் வெயிட் வர வரைக்கும் இந்த வெயிட் லாஸ் ஜர்னியில் நீங்கள் தொடர்ந்து பயணித்து உங்களோட வெயிட் லாஸ் பண்ணலாம் அப்படின்றது தான் இந்த ஆஃபர். இந்த சேலஞ்சில் கலந்துக்கணும் அப்படின்னு நினைக்கிறவங்க ஸ்க்ரீனில் தெரியக்கூடிய வாட்ஸ்அப் நம்பருக்கு உங்களோட பெயர், வயசு, ஹைட்டு, வெயிட்டு டைப் பண்ணி அனுப்புங்க. உங்களுக்கு வேறு எதாவது மெடிக்கல் இஷ்யூ இருக்கா, டேப்லெட் எதுக்கு அது எடுத்துக்கிறீங்களா அப்படின்ற டீட்டெயில் சொல்லிவிட்டு நீங்களும் வாங்க. ரொம்ப ஹெல்த்தியாக ஈஸியாக உங்களோட உடல் எடையை குறைக்க. ஏப்ரல் 23ஆம் தேதி ஆரம்பிச்சோம் இல்லையா. இந்த ஃபஸ்ட் பேட்ச்சில் நியூவாக வந்து ஜாயின் பண்ணவங்களை விட ஆல்ரெடி என்னோட சேர்ந்து வெயிட் லாஸ் பண்ண நிறைய சிஸ்டர் வந்து ஜாயின் பண்ணாங்க. அவங்க ஜாயின் பண்ணும்பொழுது சொன்ன ஒரு விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உங்களோட சேர்ந்து வெயிட் லாஸ் பண்ணும்பொழுது நல்லா வெயிட் லாஸ் ஆன மாதிரி இருந்துச்சு. ஓகே, இது அப்படியே நம்ம ஃபாலோ பண்ணலாமே அப்படின்னு சொல்லிட்டு நான் ஃபாலோ பண்ண ஒரு சில இடத்துங்களில் வந்து பிரேக் ஆகிடுச்சு. திருப்பி என்னால் வந்து அதை கண்டினியூ பண்ண முடியல. திருப்பி நான் இருந்த எடையை விட இப்போ ரொம்ப அதிகமாகிட்டேன். அதனாலேயே கண்டிப்பாக வந்து இந்த வாட்டி நான் வெயிட் லாஸ் பண்ணணும்னு நினைக்கிறேன் சிஸ்டர் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. அவங்க என்னென்ன மிஸ்டேக்லாம் பண்ணதுனால வெயிட் லாஸ் ஆகலை அப்படின்றத இப்போ இந்த ஒரு 25 டேஸில் ரொம்ப ஈஸியாக புரிஞ்சுக்கிட்டாங்க. அதுக்கான ரீசன் முக்கியமாக என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒருத்தர் நம்ம கைட் பண்ணும்பொழுது இருக்கக்கூடிய அந்த கவனம் தன்னைத்தானே பராமரிக்கும் பொழுது ஒரு சில இடங்களில் வந்து சரி ஓகே இன்றைக்கி ஒரு நாள் விட்டுடலாமே, நாளைக்கு ஒரு நாள் விட்டுடலாமே அப்படின்னும் பொழுது அந்த இடத்துல பிரேக் ஆகி உங்களோட வெயிட் லாஸ் அப்படின்றது ஸ்டக்காயோ இல்லைனா அதிகமாகிறதுக்கான வாய்ப்போ இருக்குது. அதை ஈஸியாக இப்போ நிறைய பேர் புரிஞ்சுக்கிட்டு இப்போ அவங்களோட வெயிட் லாஸை கண்டினியூ பண்ணிகிட்ருக்காங்க. சேலஞ்சில் கலந்துக்கணும் அப்படின்னு நினைக்கக்கூடிய புது சிஸ்டர்ஸ் எல்லாருமே, அதாவது நியூவாக வந்து ஜாயின் பண்ணக்கூடிய எல்லா சிஸ்டருமே நான் கொடுத்துருக்க அந்த வாட்ஸ்அப் நம்பரில் உங்களோட டீட்டெயில் கொடுத்துட்டு நீங்கள் ஜாயின் பண்ணிக்கலாம். பழைய சிஸ்டர், அதாவது ஆல்ரெடி என்னோட சேர்ந்து வெயிட் லாஸ் சேலஞ்சில் இருந்த சிஸ்டர்ஸ், நீங்கள் இந்த சேலஞ்சில் கலந்துக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா வாட்ஸ்அப்பில் உங்களோட டீட்டெயில் கொடுத்தீங்க அப்படின்னா அந்த மெசேஜ் எனக்கு வராது. ஆல்ரெடி உங்கள் எல்லாருக்குமே நல்லாவே தெரிஞ்சிருக்கும். சேலஞ்ச் அப்போவே நான் சொல்லியிருப்பேன். நீங்கள் வெயிட் லாஸ் சேலஞ்சில் இருக்கிற வரைக்கும் தான் வாட்ஸ்அப்பில் உங்களோட நம்பர் வந்து ஆக்டிவாக இருக்கும். சேலஞ்ச் முடிஞ்சதுக்கப்புறமா உங்களோட நம்பர்லாம் பிளாக் லிஸ்ட்டில் வந்துடும். அதனால் நீங்கள் மெசேஜ் பண்ணிங்கன்னா கண்டிப்பாக எனக்கு தெரியாது. ஏன்னா நான் ஒரு சில வீடியோஸ் போடும்போது ஒரு சில சிஸ்டர்ஸ் வந்து சொல்லியிருந்தாங்க, சிஸ்டர் நான் வந்து மெசேஜ் போட்டேன், என்னோட டீட்டெயில் கொடுத்துருந்தேன், ஆனால் நீங்கள் பார்க்கவே இல்லை சிஸ்டர் அப்படின்ட்டு. நான் பிளாக் லிஸ்ட்டில் போட்டிருந்தேன்னா அது கண்டிப்பாக எனக்கு தெரியாது. பழைய சிஸ்டராக இருந்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக வாட்ஸ்அப் மூலமா உங்களால் எனக்கு மெசேஜ் பண்ண முடியாது. அதனால் எனக்கு அந்த நம்பரில் கால் பண்ணி உங்களோட டீட்டெயில் கொடுத்து நீங்கள் இந்த சேலஞ்சில் கலந்துக்கலாம். வெயிட் லாஸ் சேலஞ்சில் எப்படி ஜாயின் பண்ணணும் அப்படின்ற டீட்டெயில் இது வரைக்கும் கொடுத்துருந்தேன் இல்லையா. இந்த வெயிட் லாஸ் சேலஞ்சை நீங்கள் எப்படி ஃபாலோ பண்ணணும் அப்படின்ற விஷயத்தை இப்போ உங்களோட நான் ஷேர் பண்ணுறேன். வெயிட் லாஸ்னால் என்ன அப்படின்ற ஒரு விஷயம் நம்மள எல்லாருக்குமே நல்லாவே தெரியும். இந்த உணவுப் பொருட்கள்லாம் எடுத்துக்கிட்டால் வெயிட் நல்லா லாஸ் ஆகும், இந்த உணவுப் பொருட்கள்லாம் சாப்பிடவே கூடாது, இதை சாப்பிட்டா வெயிட் கெயின் ஆகிடும் அப்படின்ற ஒரு நாலேஜ் நம்மள எல்லாருக்குமே இருக்குது. இருந்தாலும் ஒரு வெயிட் லாஸ் சேலஞ்சில் கலந்துட்டு உடல் எடையை குறைக்கணும்னு ஏன் நினைக்கிறோம்? எந்தெந்த உணவுகள்லாம் உடல் எடை குறையும் அப்படின்னு நினைக்கிறோமோ அது ஒரு சிலருக்கு வெயிட் கெயின் ஆகும். ஒவ்வொருத்தரோட உடல் அமைப்புக்கு ஏற்ற மாதிரி அந்த உணவுப் பொருட்களால் உடல் எடை குறையிறதோ ஏறுறதோ இருக்கும்பொழுது ஒரு கைடன்ஸோடு பண்ணோம் அப்படின்னா அந்த வெயிட் லாஸ் ரொம்ப நல்லா இருக்கும் அப்படின்றதுக்காக தான் ஒரு வெயிட் லாஸ் சேலஞ்சில் கலந்துக்கிட்டு உடல் எடையை குறைக்க ஆரம்பிக்கிறது. நீங்கள் நிறைய சேலஞ்சில் பார்த்துருப்பீங்க.
ஒரு நாளைக்கான அந்த ஃபுட் சார்ட் எப்படி கொடுப்பாங்க அப்படின்னா, மார்னிங் இது மாதிரி ஒரு ட்ரிங்க் எடுத்துக்கோங்க, பிரேக்ஃபாஸ்ட்டு ஆவியில் வேக வச்சது எடுத்துக்கோங்க, மதியம் இது மாதிரி பச்சை காய்கறிகள் பழங்கள் எடுத்துக்கோங்க அப்படின்லாம் சொல்லுவாங்களே தவிர்த்து அதை எப்படி சமைச்சு சுவையாக சாப்பிட்ணும் அப்படின்னு கண்டிப்பாக சொல்லியிருக்க மாட்டாங்க. ஆனால் என்னோடய வெயிட் லாஸ் சேலஞ்சில் கலந்துக்கு வெயிட் லாஸ் பண்ணிகிட்டு இருக்கக்கூடிய எல்லா சிஸ்டர்ஸ்க்குமே நல்லாவே தெரியும், காலையில் மார்னிங் ட்ரிங்க்லேருந்து பிரேக்ஃபாஸ்ட்டு லஞ்சு டின்னர் வரைக்கும் அந்த உணவுப் பொருட்களை எப்படி டேஸ்ட்டாக சமைச்சு சாப்பிட்றது அப்படின்ற ஃபுட் சார்ட் தான் நான் இது வரைக்கும் எல்லாரோடுமே ஷேர் பண்ணியிருக்கேன். அப்போது அந்த இதுவை நீங்கள் மாற்றாமல் கரெக்டாக ஃபாலோ பண்ணுற மாதிரி இருக்கணும். ஒரு நாளைக்கு இத்தனை கேலரி எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா நம்மளோட வெயிட் லாஸ்க்கு நல்லதாக இருக்கும் அப்படின்றதுக்காக தான் உங்களுக்கு ஒரு ஃபுட் சார்ட் கொடுக்குறது. அதை நீங்கள் மாற்றி அமைச்சு எடுத்துக்கும் போது அந்த வெயிட் லாஸ் அப்படின்றது ஒரு குரூப்பாக நீங்கள் இருந்து பண்ணும்போது அப் அண்ட் டவுன் வரதுக்கான வாய்ப்பு இருக்குது. அதனால் சொல்கிற விஷயங்களை ஒரு தவிர்க்க முடியாத காரணம் அப்படின்றனால 1-2 நாள் மாறுறதுல தவறு கிடையாது. ஆனால் ஃபுல் அண்ட் ஃபுல் சிஸ்டர் இது எடுத்துக்கிட்டால் நல்லதுன்னு, ஆமாம் நல்லது தான், ஆனால் உங்களுக்கு இன்றைக்கி கொடுத்துருக்கக்கூடிய கேலரிக்கு இந்த இது செட் ஆகாது அப்படின்னும் பொழுது அந்த இடத்துல கொஞ்சம் அப் அண்ட் டவுன் வரும். அதனால் நான் கொடுக்கக்கூடிய அந்த ஃபுட் சார்ட்டை நீங்கள் கரெக்டாக ஃபாலோ பண்ணுற மாதிரி இருக்கவங்க தாராளமாக இந்த சேலஞ்சில் நீங்கள் கலந்து. இந்த வெயிட் லாஸை பொறுத்த வரைக்கும் உடற்பயிற்சி இல்லை அப்படின்னு சொல்லிட்டாங்க, அப்போ சாப்பாடு மூலயமா தான் உணவு முறை குறைக்கிறோம் அப்படின்னா ரொம்ப ஈஸி தான் அப்படின்னு நீங்கள் நினைக்காதீங்க. சாப்பாட்டு மூலயமா மட்டும் உடல் எடை குறைக்க போகிறது கிடையாது. நம்மளோட லைஃப் ஸ்டைலையும் கொஞ்சம் சேஞ்ச் பண்ணால் தான் நம்மளோட உடல் எடை குறைப்பு அப்படின்றது ஒன்று நடக்கும். காலையில் இத்தனை மணிக்கு எழுந்துக்கணும், ஒரு சில விஷயங்களை அதில் ஃபாலோ பண்ணணும், இத்தனை மணிக்கு பிரேக்ஃபாஸ்ட் எடுத்துக்கிட்டால் நல்லது, அதே மாதிரி லஞ்ச் இத்தனை மணிக்கு எடுத்துக்கிட்டால் ரொம்ப நல்லது, நைட்டு டின்னரை இத்தனை மணிக்குள்ளே முடிச்சிட்டா இன்னும் ரொம்ப நல்லது, தூங்குகிற டைம் அப்படின்றது ரொம்ப ரொம்ப முக்கியம். இந்த விஷயங்கள்லாம் நீங்கள் கரெக்டாக ஃபாலோ பண்ணிங்கன்னா தான் அந்த வெயிட் லாஸ் அப்படின்றது ஒன்று நடக்கும். ஏன்னா நிறைய பேர் என்ன தவறாக நினச்சிக்கிறாங்க அப்படின்னா, சாப்பாட்டை மட்டும் கரெக்டாக சாப்பிட்டா உடல் எடை குறையும் அப்படின்னு நினைக்கிறாங்க. அது ரொம்ப ரொம்ப தவறான விஷயம். இவ்வளோ விஷயங்களை நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக மாற்றிக்கிற மாதிரி இருக்கும். ஏன்னா ஃபஸ்ட்டு ஸ்டார்ட் பண்ணும்போது இத்தனை விஷயங்களை நம்ம ஃபாலோ பண்ணும்போது கொஞ்சம் கஷ்டமாக இருக்க மாதிரி தான் தோணும். ஆனால் இந்த விஷயங்கள்லாம் நீங்கள் பண்ணிங்கன்னா தான் ரொம்ப ஹெல்த்தியாக ஈஸியாக உங்களோட உடல் எடையை குறைக்க முடியும். நிறைய பேர் சொல்லுவீங்க இல்லையா, அப்போ வெயிட் லாஸ் ஆச்சு உடனே வெயிட் ஏறிடுச்சுன்னு. இது மாதிரிலாம் நீங்கள் கரெக்டாக ஃபாலோ பண்ணிங்கன்னா அடுத்து உங்களோட உடல் எடை ஏறாமல் நீங்கள் ஈஸியாக பார்த்துக்கிறதுக்கு இந்த விஷயங்கள்லாம் நீங்கள் கரெக்டாக ஃபாலோ பண்ணுற மாதிரி இருக்குமா? சரி, என்ன சிஸ்டர் இவ்வளோ விஷயங்கள் சொல்கிறீங்க, கேட்குறதுக்கே ரொம்ப மலைப்பாக இருக்குது, இவ்வளோ விஷயங்கள் ஃபாலோ பண்ணணுமா அப்படின்னு உங்களில் ஒரு சிலருக்கு கேள்வி ஏற்படலாம். கண்டிப்பாக ஒரு சில சேஞ்சஸ்லாம் உங்கள் லைஃப் ஸ்டைலில் நீங்கள் பண்ணிங்கன்னா தான் உங்களோட உடல் எடை குறைப்பு அப்படின்றது ரொம்ப ஹெல்த்தியாகவும் ஈஸியாகவும் இருக்கும். ஏன்னா ஒரு சில சிஸ்டர் என்ன தெரியுங்களா பண்ணுவாங்க, சும்மா போய் தான் பார்ப்போமே உங்களோட வெயிட் லாஸ் சேலஞ்சில் அப்படின்னு சொல்லிட்டு சும்மா வந்து கலந்துப்பாங்க. 1-2 நாள் ஃபாலோ பண்ணுவாங்க. 3ஆவது நாள் வந்து பார்த்திங்கன்னா அந்த டயட்டை வந்து கரெக்டாக ஃபாலோ பண்ணாமல் அவங்க கண்டமேனிக்கு ஏதோ ஒரு உணவுப் பொருள் எடுத்து போட்டாங்க அப்படின்னா ஒரு 10 பேரில் 6 பேர் கரெக்டாக ஃபாலோ பண்ணுறாங்க, 4 பேர் சரியாக ஃபாலோ பண்ணாததுனால மற்ற 6 பேருக்கு கண்டிப்பாக அது வந்து கஷ்டமாக தான் இருக்கும். அதனால் ஜாயின் பண்ணணும்னு நினைக்கிறவங்க கரெக்டாக ஃபாலோ பண்ணுறதாக இருந்தால் மட்டும் இந்த சேலஞ்சில் நீங்கள் வந்து ஜாயின் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? அதை தான் நான் திரும்ப சொல்லணும்னு நினைக்கிறேன். தன்னோட உடல் எடையை ஸ்ட்ரிக்டாக குறைக்கணும் அப்படின்னு நினைக்கிறவங்க நான் சொல்கிற விஷயங்கள்லாம் கண்டிப்பாக நீங்கள் ஃபாலோ பண்ணுவீங்க அப்படின்றது தெரியும். இந்த வீடியோவை கண்டிப்பாக உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கெல்லாம் ஷேர் பண்ணுங்கள். உங்களுக்கு யூஸ் ஆகலை அப்படின்னா கூட மற்ற சிஸ்டர்ஸ்க்கு கண்டிப்பாக யூஸ் ஆகும். ஏன்னா இந்த ஆஃபர் அப்படின்றது இந்த செகண்ட் பேட்சோடு முடிஞ்சிருது. உங்களுக்கு இந்த வீடியோவில் நான் சொன்ன விஷயங்கள்லாம் பிடிச்சிருந்தது அப்படின்னா ஒரு லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸோடு ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.